Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge ஓட day 16 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு 9 டே ஆயிடுச்சுல. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவமி. சோ நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணுவாங்க, கன்னியா பூஜைன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள், பெண் குழந்தைகள் வச்சு 9 குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு பணம் வச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்றது நாளைக்கு பூஜை. சோ அது வந்து நாளைக்கு கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க வந்து எப்படின்னா ஒரு குழந்தைய மட்டும் வச்சு வீட்டுல பூஜை பண்ணிட்டு அப்புறம் மித்த 8 பேருக்கு வந்து இந்த ரொம்ப அங்க சாப்பாடு இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வருவோம். சோ அதுதான் எப்பவுமே பண்றது. சோ அந்த மாதிரிதான் நாளைக்கு வந்து பண்ணுவோம் நாங்க. சோ நாளையோட நம்மளோட ஃபாஸ்டிங் முடியுது. சிறப்பா வந்து பண்ணியாச்சு. ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து புதுசா பண்ணும்போது சடனா ஒரு இதுவா போயிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நல்லா இருக்கும். அது வருஷம் ஹஸ்பண்ட் வந்து பண்ணிடுவாங்க இந்த விரதம். சோ அதான். சோ நாளைக்கு அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நாளைக்கு எல்லாருமே நல்லபடியா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. சின்ன பிள்ளைலாம் வந்து பாத்தீங்கன்னா புக்கு வச்சுட்டு பொட்டு வச்சு படிக்கிறோமோ இல்லையோ, அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு அப்படி பயங்கரமா வச்சு சாமி கும்பிடுறது யாரெல்லாம் அதை பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு மெமரிங்க சார். அப்படி ஒரு இதா இருக்கும். எல்லா புக்கும் எடுத்து அன்னைக்கு சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பயங்கரமா வச்சு அப்படியே அடிக்கிறது. ஆமா, திரும்ப வர முடியாத நாட்கள் அது எல்லாமே. ஏன்னா நம்ம குட்டி குட்டி விஷயத்த கூட எவ்வளவு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க. அப்புறம் 8 daysல வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 8 daysல. ஓகே சிஸ்டர், நீங்க என்ன சொல்லுங்க, 60ல இருந்து 58 சம்திங் வந்து வந்திருக்கீங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சிஸ்டர், நல்ல ஒரு சேஞ்சஸ். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து பேசியிருந்தாங்க, நான் வந்து 58 kg இருக்கேன் சிஸ்டர், ஆனா நான் 55 வந்து வரணும். நான் வந்து 20 kgs ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து 58 வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இன்னும் 55 வரணும் என்னோட கோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நல்லாவே எனக்கு சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட வெயிட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நாள் எனக்கு அந்த இது தெரியல. இப்போ வந்து அடிமட்ட கொழுப்பு குறையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நியூமரிக்கா, அதாவது நம்மளோட வெயிட் வந்து நம்பர்ல வந்து சில டைம் வந்து வேற விதமா இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். நமக்கு வந்து இன்ச்லயே நமக்கு வந்து நல்ல ஒரு இது தெரியும். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்னொரு என்னன்னா, பீரியட்ஸ் டைம் இருக்கனால வந்து வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, அந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். பீரியட்ஸ் டைத்துல நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அப்புறம் வந்து தாஜ்மஹால் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1 day வந்து டிராவல் பண்ற மாதிரி தான். நிறைய பேர் வந்து டெல்லியில தான் வந்து தாஜ்மஹால் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து யூபியில, அதாவது ஆக்ரா. நெக்ஸ்ட் அது வேற ஒரு இதுதான், சரிங்களா? அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் எங்கிட்ட டெல்லி போயிட்டீங்க ஆக்ரான்னு பாக்கலையான்னு கேட்பாங்க. ஒரு விஷயம் பக்கத்துல இருந்தா அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னொரு விஷயம் பக்கத்துல இருந்தா அருமை தெரியாதுன்னு கிடையாது. இன்னொரு என்னன்னா, இங்கதானே இருக்கு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் நானுமே இருக்கிறோம். ஒரு ஆனா இங்க நம்ம ஊர்ல இருந்து தான் இங்க தேடி வர்றவங்க நிறைய பேர் வர்றாங்க. நான் இங்கதானே இருக்கிறோம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியே. ஏன்னா கல்யாணம் பண்ணதுல இருந்தே உண்மையா சொல்லணும்னா, அடுத்து பிரெக்னென்ட் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபியை வளர்த்துட்டு வரும்போது செகண்ட் பேபி அதுக்கப்புறம் ஒரு 3 yearsல அப்ப ஏன்னா இங்க குளிர் வெயில் மாறி மாறி வரும், ரெண்டுமே ஹையா இருக்கும், உங்களுக்கு தெரியும். சோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களை பேம்பர் பண்றதுலயே நம்ம வந்து உண்மையாவே வெளியில போறதுக்குலாம் நாங்க வந்து போக்கஸே பண்ணல. கல்யாணம் பண்ண புதுசுலயே வந்து பாத்தீங்கன்னா மாமனார் இறந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், 1 monthலே ஜூன்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு ஆகஸ்ட்ல வந்து இறந்துட்டாரு. அப்போ நம்ம வந்து அது எதுவுமே சொல்லுவாங்க, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கன்சீவ் ஃபர்ஸ்ட் பையன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க வந்து விட்டு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைய நான் ஊர்ல தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃபுல்லாமே 30 நாள்ல கன்ஃபார்ம் பண்ணதோட நான் வந்து ஊருக்கு போய் அங்கதான் இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்தேன். அப்புறம் பிள்ளைங்களை வந்து குளிர் வெயில்ல பார்த்து வளர்க்கணும் இல்லையா, அப்படியே வந்தேன்.
இவனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகையில 2வது பிரெக்னன்சி. அப்புறம் அவனை வளர்க்கறதுல இப்ப போயிட்டு இருக்குது. சோ அதனால அந்த வெளியூர் டிராவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போறதே கிடையாது. அது கொஞ்ச நாள் ஆகட்டும், இங்கதானே இருக்கும் அப்படின்ற ஒரு இதுலதான். சோ எது முக்கியம், குழந்தைங்களோட அந்த இதுதான் முக்கியம், அதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறது. சோ அதனாலதான் மைக் வந்து இப்ப ஆன் ஆயிருக்கேன் செக் பண்ற பாருங்க. கிருத்தியா அக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க, இன்னும் மைக் செக் பண்றது இல்லையா, ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே எங்க சம்டைம் வந்து ஆன் பண்ணிருக்கோமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஸ்லயே இருக்கும். அதனாலதான் வந்து செக் பண்ணிக்கிறது. நம்ம மாடு பேசிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசி அதுனா வேஸ்ட் ஆயிடும்ல, அதனாலதான். ஸோ அதான் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அப்புறம் இப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சீக்கிரமா போங்க, நீங்க போறதெல்லாம் பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு. கண்டிப்பா நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ இனிமே நம்ம வந்து கண்டிப்பா ஒரு இதை டிராவல் பண்ணணும் தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி சிஸ்டர் என்னால குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தண்ணி 3 to 4 liters குடிக்கலாம். அது வந்து கொஞ்சம் கேப் போட்டு குடிங்க. ஒரு சிலருக்குலாம் தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது, சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டா குடிச்சுக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். பட் தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு. ஸோ அதனால மறக்காம தண்ணி வந்து 3 to 4 liters ஒரு பாட்டில் வச்சு ஒரு அளவா கூட வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு குடிங்க. கொஞ்சம் யூரின் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதுவும் குளிர் டைம் மழை காலம்லாம் வரும்போது ரொம்ப இதுவாதான் இருக்கும். பட் அதுதான் ரொம்ப நல்லதுங்க நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்கணும். ஸோ அதனால அதை வந்து இது பண்ணிடாதீங்க. அப்புறம் வாக்கிங் வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால வெளியில பண்ண முடியல, வெளியில போனா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. நம்ம வந்து அதே இதுல இந்த பொண்ணு பண்ணுச்சு, இவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைங்களை வச்சுட்டு போக முடியல, யாரு பாக்குறதுக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு வீட்டுக்குள்ள போகும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா நடங்க, சரிங்களா? ஒரு பாட்டை போட்டுட்டு நல்லா ஒரு டான்ஸ் ஆடுங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு. சோ அது கூட பண்ணலாம், சரிங்களா? முன்னாடியெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கிறனால நான் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் வந்து பண்ணுவேன். ஒரு டிவில ஏதோ பாட்டை ஏதோ போட்டுட்டு நான் பாடுக நல்லா வந்து பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் 8 ஷேப் வாக்கிங், இந்த சைடு ஃபேட்டு தொப்பெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கு 8 ஷேப் வாக்கிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையுமே ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்னமோ கேட்டிருந்தீங்க. கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி, ராகி கூழு, கம்மங்கூழு இது எல்லாமே எடுத்துக்கலாங்க. அளவா எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். புரோட்டீன் ஃபைபர்ல கரெக்டா வந்து இருங்க. இப்ப வெஜிடேரியன் எடுத்துட்டா நம்ம வந்து புரோட்டீனுக்காக என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயறு வகைகள், அப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் எனக்கு வேற காலி ஆயிடுச்சுங்க. வாங்கணும்னு நினைப்பேன், வாங்க முடியல. இல்லைன்னா ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய. இருந்தாலுமே சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர், அது வந்து புரோட்டீன். நிறைய பேர் அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க, நல்லதுதான், சரிங்களா? சோ அதுதான் பயிர் வகைகள். ஒண்ணு பயிர் வகைகள் சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருது. இப்ப நான்வெஜ்ஜுக்கும் தாவரத்துக்கும் இதுதான் வித்தியாசமே. ஆமா, இதுவே நம்ம வந்து ஒரு சிக்கனோ முட்டையோ சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நமக்கு அந்த வாய்வு தொல்லை வந்து வராது. அதாவது சிக்கன் அந்த மாதிரி. அது வெஜிடேரியன்லயுமே இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர் எடுத்துக்கலாம். அந்த பயிர் வகை சாப்பிடும்போது சில பேருக்கு செரிமானது அளவா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுதான் அந்த டைம்ல ஜீரக தண்ணி குடிக்கிறது, வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, அந்த கேஸுக்காக நீங்க வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? அளவா சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமா சாப்பிட வேண்டாம். சில பேருக்குலாம் தொட்டா எது சாப்பிட்டாலுமே கேஸ் ஆகுற மாதிரி இருப்பீங்க. சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சீரக தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சோ அதுதான். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற எதுவுமே இல்லை. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அந்த மாதிரிதான் இருந்தது. சோ அதான் இப்ப ஓரளவுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஷார்ட்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றேன், எல்லாத்தையும் வீடியோ போகணும் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் எனக்கு யூடியூப் எப்படின்னு தெரியலங்க. யூடியூப் மந்தமா தான் இருக்குதுங்க. ஓரளவுக்கு பாருங்களேன் நீங்களே, வியூஸ் எப்படி போகுதுன்னு பாருங்களேன் நீங்களே. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுமே ஒரு அந்த அளவுக்கு இல்லை. பட் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளிக் ஆகுதுங்க. ஸோ அதனால சரி ஏதோ ஒரு இதுலயாவது நமக்கு வந்து ஒரு கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம யூடியூப் லாங் வீடியோ சுத்தமா யூஸ் எகிற மாட்டேங்குது, அதாவது அதிகமாக மாட்டேங்குது, அதே லெவல்ல போற மாதிரியே இருக்குது. சரி பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போதும். சோ அதை சார்ந்து இதுலயாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல ஃபோக்கஸ் பண்ணிடுறதுங்க. சோ அதான்
ஆனா தொடர்ந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அந்த சப்போர்ட் கொடுக்கறது. இன்ஸ்டாகிராம்ல வந்து இதெல்லாம் ஷாம்லா சிஸ்டர் வந்து பேசிட்டு இருந்தாங்க, உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குமேன்ட்டு நான் அடிக்கடி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. உண்மையாவே சந்தோஷமா இருக்கும் நினைச்சு, எல்லாமே சொல்லி பேசுவாங்க. கிருத்தியா அக்கா இருக்கட்டும் அப்பப்ப பேசுவாங்க. ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்குங்க அவங்க எல்லாரு கூடயுமே. எனக்கு ரொம்ப நன்றி. இது நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, இப்படியே நம்ம சும்மாவே நான் இருந்திருந்தேன்னா இதுக்குள்ளேயே தானே இருந்திருப்பேன், அதை வெளியில வந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ உண்மையாவே நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணாமலே இருந்திருந்தா ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் இருந்திருப்பேன். திங்க நம்ம தூங்க அதே ஒரு டியூட்டியா இருந்திருக்கும். பட் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு 10 பேரை சம்பாதிச்சிருக்கோம், சேலரிய சொல்லணும் 10 மக்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு உண்மையா சந்தோஷம். இப்ப எல்லா ஊர்லயும் எனக்கு வந்து ஆள் இருக்காங்க, என்னோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இது நான் சும்மாவே இருந்திருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. சோ எல்லாத்துலயுமே ஒரு முயற்சி போடுங்க, சும்மா யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம், நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்றது ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சோ அதனால எப்பவுமே சும்மா இருக்க கூடாதுங்க, படிச்சதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. உண்மையாவே என்னோட மாமியாரும் சொல்லுவாங்க எப்பவுமே, உண்மையாவே நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டே படிச்சிருக்கேன். சோ அதெல்லாமே நம்ம படிச்ச படிப்பு எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், நம்மளோட அப்பா அம்மா நம்மள வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல, அந்த படிப்பு சார்ந்ததுதான் போகணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு விதத்துல அந்த அறிவை வந்து செலுத்தணும் அப்படின்றதுதான் என்னோடது. சோ அந்த மாதிரிதான் நான் இதுல செலுத்தினேன். அன்னைக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமா நான் வந்து ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு போட்டோஷாப் கத்துக்கிட்டேன். வீடியோ எடிட்டிங், அதாவது கல்யாணத்துக்கு வீடியோ எல்லாம் பண்ணுவோம்ல அது, அப்புறம் போட்டோ ஆல்பம் பண்ணுவோம்ல, அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அந்த டயத்துல. ஸோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். இப்பவுமே ஒரு ஸ்டுடியோ வச்சா என்னால ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு பிளஸ் என்னோட நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சேன், பிசிக்ஸ்ன்னு சொல்றப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சேன், பார்ட் டைம் படிச்சுக்கிட்டே இந்த வேலையும் பண்ணனா. ஸோ அது ரெண்டும் சேர்ந்த ஒரு அறிவு நமக்கு வந்து கிடைக்கும் பாத்தீங்களா. அப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஒரு ஓன், எனக்கு வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும்ன்ற ஒரு விஷயமே இல்லைங்க, நான் ஓன்னா வரணும்ன்ற ஒரு ஒரு ஆக்கத்தை மட்டும் தான் கொடுத்துச்சு. ஏன்னா நான் இப்ப பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டே படிக்கும் போது எனக்கு அதுதான் முன்னாடிலாம் ஒரு ப்ரொஃபஷன், இது போகணும் அது போகணும், டீச்சர் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து ஒரு வேலையை நான் பண்ணணும், நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நான் வந்தேன். ஸோ அதுதான் என்னோடது. ஸோ அதனால உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதனால எதையுமே வந்து தள்ளி போடாதீங்க. இன்றேன்னு முடிவெடுங்க, நாளைன்னு தள்ளி போட்டுட்டே போகாதீங்க. ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உண்மையாவே உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து சும்மா இருக்கும்போது பெருசா தெரியும். நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், ஆனா நீங்க பிஸியா இருக்கும்போது பெரிய விஷயம் கூட தூசு மாதிரி தெரியுங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க. நேத்து என்னோட மாமியாரோட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த இது லைட் வைக்கிற மாதிரி, அதுல கூட ஒரு சிஸ்டர் என்னோட மாமியார் இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே ஒரு சைடுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது. 2 பேரும் ஒத்து வந்து ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். 2 பேருக்கிட்டையுமே எங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்க வந்து இப்படி இருக்க முடியுது. ஸோ எங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ற என்னோட ஹஸ்பண்டுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஸோ அதுதான். சரிங்களா? ஒரு சைடு மட்டும் சாஞ்சாங்கன்னாவும் பிரச்சனை. ஸோ 2 பேரையுமே ஒரே விதமா பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட லைஃப். கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர், அதனாலதான். சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுன்னு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த தேவையில உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.50. சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதான். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் பிளாக் காஃபி தாங்க மை ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, கசக்கிற மாதிரி இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, வித்தவுட் சுகர் தான். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவனுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூலு. ஸோ அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு சேமியா தான் வந்து கிண்டிகிட்டு இருக்கேன். அந்த சேமியாவுமே கோதுமையில் செஞ்சது தான். சரிங்களா? அது கூட பச்சை சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, பூண்டு, வரமிளகா, அவ்வளோதான்.
இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பால் வந்து அவனுக்கு காய்ச்சி தனியாக வந்து ஆற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சேமியாவை சும்மா பிளெயினாக தான் வந்து பண்ணேன் இன்னைக்கு. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸு, சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி போட்டு பண்ணலாம். நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து பிளெயினாக தான் வந்து எடுத்திருக்கேன். சட்னிக்கும் ஒரு தாளிப்பு வந்து கொடுத்தாச்சு. ஒரு வாழைப்பழம் வச்சு அந்த சேமியா அந்த சட்னிலாம் வச்சு சூப்பராக வந்து பேக் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையை வந்து கிளப்பிட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் சேமியா சட்னி அப்புறம் காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தான், ஸோ அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணுறேன். நான் ஆக்டிவாக இருக்கிற ஆள், ஸோ அதனால் இது எனக்கு போதுமானது. ஆனால் மெயின்டைன்லேயும் வாக்கிங் வந்து பண்ணுறது எப்போவுமே நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேங்க டக்குன்னு. ஸோ என்னென்னா சரி ஹஸ்பண்ட் காலைல அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. என்னென்னா அவர் எப்படி காலைல சாப்பிட்றாரு நைட்டு வரைக்கும் அப்படின்றத இன்றைக்கி ஷேர் பண்ணிடலாம் நவராத்திரிக்கு அப்படின்ட்டு வேர்க்கடலையே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க. ட்ரை ரோஸ்ட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பழம் தான் வந்து மாதுளம்பழம் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு கிளாஸ் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வச்சு கொடுத்தேன்ல, மாதுளம்பழத்தையும் அந்த கடலையும் வாழைப்பழத்தையும் வச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் குடிச்சிட்டு மாதுளம்பழத்து அதுக்கப்புறம் கடலை இதெல்லாம் வச்சு ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க லஞ்சுக்காக. அப்புறம் நானுமே போய் சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக அப்புறம் நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். சேமியா பச்சை சட்னி கொஞ்சம் வேர்க்கடலை அதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அது ஒன்றே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு அப்புறமா வந்து சரி போய் மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்னு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா சரி 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு எப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரையிலே பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. இங்கே பாருங்கள் டக்குன்னு வந்து கண்ணங்கரைன்னு ஆகிட்டு ஒரு மாதிரி கருங்கும்னு ஆயிடுச்சு. டக்குன்னு பயங்கர மழைங்க, அட்டை மழை. டக்குன்னு ஒடியாந்து ஓரளவுக்கு நனைஞ்சிட்டேன். ஏன்னா பயங்கர மழைங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மழை நிற்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் அடிச்சு ஊற்றிருச்சுங்க. நான் அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டலான்ட்டு குக்கரில் வந்து அரிசியை கழிச்சு உப்பு போட்டு தான் வந்து குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன் நான். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அதை வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுரக்காய் இருந்துச்சு. நிறைய சிஸ்டர் வந்து சுரக்காய் பொரியல் ரெசிபி போடுங்கன்னே சொல்லிட்டுருக்கீங்க. சுரக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ தோல் நீக்கிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது கேப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய தண்ணி குடிங்க. 3 to 4 liters தண்ணி குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் குக்கரில் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு ஹாட் பாட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பச்சை பயிர் வச்சு லைட்டாக அந்த புளி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். காரக்குழம்பு எப்பயும் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சுரக்காவை வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சு விட்டுலான்ட்டு குக்கரில் அங்கிட்டு பச்சை பயிரை வேக வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துச்சு, பூண்டு தட்டி சேர்த்துச்சு. இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சுரக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை அப்படியே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதுலேயே நீர் சத்து நல்லா இறங்கி வரும். அதுலேயே வந்து நமக்கு போதுமானது. சூப்பராக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஆயில் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் போடாமல் இந்த மாதிரி பொரிக்கிறது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இந்த பச்சை பயிர் சூப்பராக வெந்துருச்சு. ஊற வைக்காமல் போட்டோம்னாலும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நல்லா வெந்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் நம்ம வந்து காரக்குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுட்டேன். என்னென்னா மொச்சப்பயிர் தட்டைப்பயிரெலாம் அந்த மாதிரி விரத நாட்களில் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து சும்மா தாளித்து விட்டு சூப்பராக வந்து குழம்பு வச்சாச்சு. புளி வந்து கம்மியாக ஊற்றி அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் குழம்பு ரெடியாக சரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரவைக்களி நமக்கு வந்து கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் ஒரு 5-6 ஸ்பூன் ரவையை போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா களி வந்துடும். உப்பு தேவையான போட்டுட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம் சரிங்களா. சூப்பராக ரவைக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நாயெல்லாம் கற்றுதுங்க அதுதான். அதுக்கப்புறமா சரி மிஷினில் வந்து போட்ட துணியை ரூமுக்குள்ளே எடுத்து போயிட்டு காய போட்டுட்டேங்க. ஏன்னா செம்ம மழை இல்லையா, இங்கே வந்து காயவும் போட முடியாது, வெயிலே இல்லை.
அதனால ஃபேனை போட்டு மாடியில் இருக்க ரூமில் காய போட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் ரவைக்களி அப்புறம் இந்த பச்சை பயிறு புளிக்குழம்பு மாதிரி பண்ணோம்ல அது நிறைய வச்சுக்கிட்டு சுரக்காய் பொரியலும் நிறைய வச்சு சூப்பர் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடியே பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருந்தேன். அவங்க தூங்கி எந்திரிச்சாங்க. அவனை எழுப்பி அதுக்கப்புறமா டியூஷன் டைம் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு அதுக்கு இடையில நான் வீடியோ ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்நாக்ஸாக உப்புக்கல்ல தான் எடுத்துக்கிறேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ கரும்புன்னு இருக்குன்ட்டு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுது மழை வந்ததுனால. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பன்னீர் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா அவரோட ஃபாஸ்டிங் ஃபுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை குட்டி குட்டி க்யூபாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே இந்த நவராத்திரி விரதவங்களுக்கு எப்படி சாப்பிடணும் தெரியாது. யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிறேன் நானுமே. ஸோ அதான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இதுக்கு வந்து பன்னீர் வந்து எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வெறும் மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உப்பு தான் நம்ம எப்பவும் போல் நார்மல் உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இதை அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போதுமே இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் சேர்க்கக்கூடாது விரதத்துக்காக. ஸோ அதான் ரொம்ப கம்மியாக நான் நெய் விட்டு தான் அவங்களுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு. இதை விட கம்மியாக நம்ம வந்து எண்ணெயோ இதை விட்டு நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே சைடில் கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு பழம் இருந்தது அதையும் புழிஞ்சு வச்சுட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதையும் நம்ம எப்பயும் புளியறது கையில் தான் வந்து பண்ணேன். அப்புறம் ஒரு ஆப்பிள் வந்து இந்த வெள்ளை ஆப்பிள் மாதிரி இருக்கும்ல க்ரீன் ஆப்பிள் தான் அது வந்து அதையும் கட் பண்ணி ஒன்று வச்சுட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட நவராத்திரி டின்னர் சரிங்களா. சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ப்ரௌன் ப்ரெட்டு அது கூட அந்த பச்சை பயிறு குழம்பு அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியல் வச்சு டின்னர் முடிச்சிட்டேன். நீங்கள் ஓட்ஸ் களி கோதுமை தோசை இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிச்சிட்டேன் சரிங்களா. அப்புறம் கையோடு வந்து அவங்க எல்லாருக்குமே டின்னர் கொடுத்துட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பசிக்குதுன்னா அடுத்து தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாவில் லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.